இன்று முதல் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும், எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் இன்று முதலாக மழை தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக ஆரம்பித்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர் மழை பொழிவாக எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சற்று மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக குறைந்து காற்றுடைய திசையில மாற்றங்கள் ஏற்பட்டு வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் 3ஆவது வாரத்திலேயே தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை குறித்து நம்ம மிக விரிவாக தெளிவாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ஆஃபர்லையுமே போயிட்டு இருக்கு நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கும். அதனால மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. எல்லா பொருட்களுமே இருக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கி பயன்பெறலாம். முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கடலோர மாவட்டத்தில் மழை கிடைக்குமா பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சில பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே கடலோர மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாயிரும். ஏன்னா இப்போ அடுத்து வர இப்போ 4 நாளும் மிதமான மழை கனமழையாக இருக்கும். அதுக்கப்புறம் கனமுதல் மிக கனமழையாக பதிவாக ஆரம்பிச்சிடும். அப்போது அக்டோபர் 2, 3, 4, 5 தேதிகள் வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரை பகுதியாக நமக்கு வந்து இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் தான். இன்னும் நமக்கு நேரம் மாறலை. அக்டோபர் 16, 17க்கு அப்புறம் தான் நமக்கு காலை பகலில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். இப்போதைக்கு நிலவரப்படி உங்களுக்கு வந்து மாலை நேரங்களுக்கு அப்புறமா தான் மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் முதலாவதாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்கள், நிறைய பகுதிகள் சொல்லிகிட்டே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாகவே இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமல் இல்லை, மழை வந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு தொடர் கனமழையாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க போகிறோம். முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகிய பிறகு மீண்டுமாக தொடர்ந்து உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க போகும். அப்போது நமக்கு டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். வட தமிழக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மீதமுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று முதல் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். உள் மாவட்டத்திலும் இன்று முதல் சில இடங்களில் பகுதியாக மழை பெய்ய ஆரம்பித்து அப்புறம் நாட்கள் போக போக மாவட்டம் முழுவதுமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். 7 முதல் 10 நாட்கள் நமக்கு மழை பொழிவு இருக்க போது. ஆகவே ஒரு 10 நாட்களுக்கு தொடர் கனமழையானது தமிழ்நாட்டில் எதிர்பாருங்க. வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வரை தொடர் கனமழையானது தீவிரம் அடைந்து காணப்படும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் நம்ம முடிஞ்சிட்டு போகிறதில்ல. 10ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. எங்கெல்லாம் நமக்கு வெயில் இப்போ கொஞ்சம் 2-3 நாட்களாக அதிகமாக இருந்துச்சோ அங்கெல்லாம் மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. 2-3 நாளாக வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பாக, ஏன்னா மழை வந்து அதனுடைய தீவிரத்தன்மை குறையும்னு நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடியே செப்டம்பர் இறுதியில் மழை வாய்ப்புகள் குறைந்து அக்டோபர் முதல் வாரத்தில் தான் மழை பொழிவு அதிகரிக்கும் என்று தெளிவான தகவல் நம்ம கொடுத்திருந்தோம். அதே போல தான் இப்போ வானிலை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் முதல் வாரத்திலே, அதாவது இப்போ நமக்கு இன்று முதலாக மழை பொழிவு தீவிரமடையும் என்பதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா கடலோர மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் சற்று மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வரும் நாட்களில் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும். தென் மாவட்ட பகுதிகள்
மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் மழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். மழை பெய்யாத மாவட்டங்கள் நிறைய இடங்கள், தென் மாவட்ட பகுதிகள் நிறைய இடங்களில் மழை குறைவாகவும், எங்களுக்கு மழை 2-3 வாரமாக எங்களுக்கு மழை வரல, செப்டம்பர் ஆரம்பத்தில் கொஞ்சம் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு மழையே வரலன்னு சில பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. இந்த சுற்று மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில இடத்துல மிதமான மழை, சில இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு இன்று முதல் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும், பிறகு படிப்படியாக மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க. மழை இதுவரைக்கும் சரிவர கிடைக்காத பகுதிகளிலும் நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிதமான மழை மட்டும் நீடிக்க வாய்ப்பு. ஏன்னா நமக்கு கடந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் எடுத்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சியில் அதிக அளவு மழை பதிவாகி இருக்கும் தென்மேற்கு பருவமழை காரணமாக. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்களில் இந்த மாதம் முதல் அடுத்த வருடம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இருக்க போகுது. அதனால நம்ம கிட்ட வந்தாச்சு, பருவமழை கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களில் பருவமழை தொடங்கிறோம். அதுக்கப்புறம் மிக கடுமையான மழை பொழிவை நம்ம எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை அக்டோபர் 17ஆம் தேதி பிறகு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்போங்க வடகிழக்கு பருவக்காற்று வீச தொடங்கும் அப்படின்னா 17க்கு அப்புறம் வங்கக்கடல்லேருந்து நேரடியாக தமிழகத்திற்கு கடற்காற்று வீச தொடங்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 22, 23க்கு அப்புறம் மழை வாய்ப்புகள் கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது 22 அல்லது 23 பிறகு கனமுதல் மிக கனமழையானது கடலோர மாவட்டத்தில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 17லேருந்து 23 வரைக்கும் அந்த காற்று திசையில் மட்டும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றின் திசை இருக்கும். அக்டோபர் இறுதியில், அதாவது அக்டோபர் 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய தேதிகள், இந்த நாட்களில் தான் நமக்கு அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டு அதுக்கப்புறம் வலுவான பருவக்காற்று கடல் பகுதியிலிருந்து வலுவான காற்று வீச தொடங்கி மழை பொழிவுகளும் தீவிரமடையும். காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் இந்த மாத இறுதியில் தான் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு எத்தனை தாழ்வு பகுதி உருவானாலும் வடக்கு ஆந்திரா, ஒரிசான்னு போயிடுங்க. ஏற்கனவே ஒரு தாழ்வு பகுதி அங்கே போய் தான் அதி கனமழை மற்றும் மிக கனமழை ஏற்படுத்தியிருக்கு ஆந்திரா மாநிலத்தில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக நல்ல மழை பொழிவு இந்த மாத இறுதியிலும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.